அசிஸ்ட் உலக சாதனை அமைப்பு நடத்தும் பருவகால மாற்றம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. அசிஸ்ட் உலக சாதனை அமைப்பு நடத்தும் பருவகால நிலை மாற்றம் மற்றும் தூய்மை இந்தியா பற்றிய விழிப்புணர்வு 366 நாட்கள் தொடர் ஓவிய கண்காட்சி முகாமின் முக்கிய நிகழ்வுகளை விளக்கும் செய்திப்பட அறிமுக விழா அலையன்ஸ் பிரான்சிஸ் கலை அரங்கில் நடைபெற்றது. விழாவிற்கு முதன்மை விருந்தினராக பிரெஞ்சு தூதரக அதிகாரி பிலிப் ஜான்வியர் காமியம்மா கலந்து கொண்டு செய்திப்படத்தை அறிமுகம் செய்து வெளியிட்டு பருவகால நிலை பற்றி சிறப்புரையாற்றினார். மேலாண் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் பேரன் ஷேக் ஷலீம், அலையன்ஸ் பிரான்சிஸ் இயக்குனர் ஒலிவியர் லிட்வின், தலைவர் லலித் வர்மா, ஆரோவில் ஊடக வெளிப்பாட்டாளர் எலைன், கோலிவுட் பட நிறுவன இயக்குனர் ராகவா மற்றும் சமூக ஆர்வலர் சேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளர்களாக பாரதியார் பல்கலைக்கூட மேலாண் முதல்வர் டாக்டர் சிற்பி ஜெயராமன், கலை இயக்குனர் ரெமியன், அரிக்கன்மேடு கலை ஆய்வு மைய செயலர் சுகுமாரன், சமூக ஆர்வலர் அசோக்குமார், பல்மேராமய இயக்குனர் ஜார்கன் பியூட்ஸ், புவி அமைப்பின் நிறுவனர் மீனாஜ் அமீன், கேன் இணை நிறுவனர் சுனைனா மான்டின், மதர் தெரேசா செவிலியர் பள்ளி முதன்மை செவிலிய அதிகாரி டாக்டர் பிரமிளா தமிழ்வாணன், சென்னை எத்திராஜ் கல்லூரி இணை பேராசிரியை டாக்டர் மங்கையர் கரசி மற்றும் குறும்பட இயக்குனர் யாத்ரா சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு பருவகால நிலை மாற்றங்கள் பற்றிய விழிப்புணர்வு கருத்துரை வழங்கினர்.